மாமா. ஆத்தி பார்த்தாலே பயமா இருக்கேன். இன்னைக்கு என்னென்ன கச்சேரியோ? எனக்கு கிருஷ்ணா எங்க? அவங்க காலேஜில் ஏதோ பரிசு தர்றாங்களா, அதை வாங்குறதுக்காக போயிருக்காரு. எனத்தை விட்டு முடிச்சா எனக்கு பரிசு கொடுக்குறாங்க. எங்க இருந்தா வந்து சேர்றீங்க? நீங்க உட்காலும் பால் கொண்டு எடுத்துட்டு கோயில் கோயிலா சுத்துறீங்க. அவனால கடையை விட்டு காலேஜுக்கு போறான். இப்படி ஆளாளுக்கு போனா கடை எப்படா நடக்கும்? எப்படா திம்பிங்க? அது எடு, அது எடு. இது கேட்கிறாரு. அந்த ஊத ஃபைல் ஏன் கணக்கு இது நீங்க ஆடிட்டர் வீட்டுக்கு போகணும்ல? இதை விட்டு எப்படி அவன் போனான் காலேஜுக்கு? அவன் காலேஜ் போய் என்ன கடையில வச்சு அவன் அசிங்கப்படுத்துறது பத்தாதா? காலேஜ்ல வேற வச்சு படுத்தலாமா? அவன் ஏதோ மறந்துருப்பான் மச்சான். கொண்டாங்க, நான் கொடுத்துறேன். அவன் வேலையை அவன் தானே செய்யணும். ஒரு 10 ஆளுங்களை வச்சு கடையை எப்படி நடக்கும்? முதல்ல நிப்படா நிப்படா கடை விட்டு. என்ன மச்சான், என்ன இதுக்கு வெளியே போய் சொல்றீங்க? வீண் பேச்செல்லாம் பேசு. ஏய் கணக்கு, நான் வரும்போது அவன் இங்க இருக்க கூடாது. ஏன்னா உங்களை டேய் கிளம்புடா. ஹலோ மச்சான் 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 மச்சான், ஒரு நிமிஷம். நீங்க இருக்கும்போது நான் வெளியே போயிடுறேன். அப்புறம் என் தன்மானத்துக்கு இழுக்கு இல்லாம இருக்கும். சொல்லிட்டு ஏன் கூப்பிடுறீங்க? உன்னை வர சொல்றதுக்குலடா, திரும்ப வந்து காலை உடைச்சு போட்டுருவேன். வந்தா தானே ஓடிப்பிய. என்னடா கூப்பிட கூப்பிட நிக்காம போயிட்டே இருக்க? நீங்களும் நிக்கல, நானும் நிக்கல. எங்க எங்க போனா உங்களுக்கு? அதான் வீட்டை விட்டு போக சொல்றீங்களா? நான் என்ன புறம் போக்கா? எங்களுக்கு சொந்த பந்தம், ஊரு உறவு, சாதி சனம், பெத்தவங்க பிறந்தவங்க ரதா கெச்சா எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்ல வந்த மச்சான். கோஷம் ஒத்துக்கிட்டு வருதோ? நாங்களும் சோத்துக்கு ஈக்குவலா உப்பு போட்டு சாப்பிடுவீங்க. அது போக உப்பு போட்ட ஊராய தொட்டு தொட்டு நக்கிறவங்க. எங்களுக்கு ரோச கொடுக்குற மாட்டாச்சு இருக்கும். உப்பு ஊறுகா நான் கொடுத்தது. அதுல முக்காவாசி காசு எங்கது? எனக்கு சம்பளம் கொடுத்தீங்க. சரி சரி, ரொம்ப பேசாத. ராம்நாடு போய் நம்ம வாடிக்க வண்டியில மிளகாரோட எடுத்துட்டு வந்து. இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு நேரம் பேசலாம் வேஸ்டா போச்சுல்ல? சரி சரி பாப்பா. பணம் கொடுக்காம எங்க போறது? பணத்தை விட்டு பஸ்ஸால கொண்டு இறக்கி விட்டு போங்க. என்ன மாப்பிள்ள, நம்ம ஓட்டர் சைக்கிள்ல போறோம். கடையில வேலை பார்க்கறவருக்குள்ள மோட்டர் சைக்கிள்ல போறானேன்னு கவலைப்படுறியா? அது கூட பரவாயில்ல மாமா. அந்த அப்பா புள்ள உறவை பாத்தீங்களா மாமா? மாசம் மாசம் பிள்ளைக்கு சட்டை வாங்கி தராரு. புள்ளை அவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறாரு மாமா. ஏன் மாமா எம்கிட்ட மட்டும் இப்படி இருக்காரு? அது உங்க ஒப்பனோட பிறப்பு மாப்பிள்ள, பிறப்பு. குரங்குல இருந்து பிறந்தவன் தான் மனுஷன் அப்ப சொல்லுவாங்க. ஆனா கடவுள் உங்க ஒப்பனை மட்டும் மனுஷ உருவத்தை படைச்சு குரங்கோட குணத்தை அப்படியே விதைச்சிட்டான். அதனாலதான் எவனை பார்த்தாலும் குதறி குதறி இருக்க வேண்டிய பூரா கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கு. இல்ல மாமா, இத்தனைக்கும் வெளியே எம்கிட்ட எந்த விதத்திலும் விட்டு கொடுத்து பேசுறது கிடையாது மாமா. அவர் பண்றதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேற்று ராத்திரி ஒரு 500 ரூபாய்க்கு என் மேல நம்பிக்கை இல்லாம வீட்டை விட்டு ஓடி போயிடலாமான்னு இருந்துச்சு. திருட்டு பட்டம் வந்துடும் தான் போ. மாப்பிள்ள, அந்த 500 ரூபா மேட்டுருக்கு உங்க ஒப்பனை விட்டு விடுன்னு விட்டேன் பாரு. நான் தான் எடுத்தேன்னு வேற சொல்லி ஒரே மிரட்டா மிரட்டிட்டேன். அரண்டு போய் கிடக்குறாரா? அட போங்க மாமா. அட நீ வேற, இன்னைக்கு காலையில கொடுத்த குடுப்புல இப்போ ஒரு சேஞ்ச் தெரியும் பாரு. ஏதாவது கையில எடுத்துட்டு போ. படிக்கல. ஹலோ, என்ன பண்ண சொல்றீங்க? குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தவித்தானே ஆகணும். இல்ல இல்ல இன்னும் வரல. எந்த சார் வரல? இல்ல, குரங்கு கிடைக்க மருந்து இருக்கான்னு கேட்டாரு. இன்னும் வரலன்னு சொன்ன மச்சான். கிருஷ்ணா, 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 அப்பா கூப்பிடாருப்பா. அப்பா இந்தா. இது என்ன மச்சான்? பிரிச்சு பாரு. காலையில போட்ட போட்டு எப்படி வேலை செய்துவார். அதான்டா மாமே. கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்னமா?
ஏன்டா இப்படி கத்துற பாரு ஏக்கா யாரோ ஒருத்தி தூக்கணுமே நீ கண்ணு மணிலாம் பிதுங்கி நாக்கு தொங்குற மாதிரி கனவு கண்டக்கா மேற்கொண்டு என்னையோட வாதான்னு கூப்பிடுறா நல்லவேளை கரெக்டா நீ வந்து என்னை காப்பாத்துற ஐயோ உனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதான் தேவையில்லாம இப்படி கெட்ட கெட்ட கனவா காண்ற இங்க பாரு நாளைக்கு காலையில எந்த மதுரை போறாராம் அந்த நேரம் பார்த்து நானும் கிருஷ்ணனும் போய் அப்பாவை பார்த்துட்டு வரட்டுமா அருமையான ஐடியாக்கா அருமையான ஐடியா என்னடா இவன் எப்படி இருக்கான் அக்கா அவன் ஆவி போய் 1/2 மணி நேரம் ஆச்சு உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கு டேய் டேய் பஸ் போயிட்டு வந்து எம்கிட்ட வந்துருவாரு நம்ம ஸ்கூல்ல போயிட்டு ஷார்ட்ல சீக்கிரம் வந்துடலாம் கரெக்ட் ஆமா இந்த பாரு இந்த சாப்பாடுலாம் கொட்டிடுச்சே இன்னொரு பிளேட் கொண்டாட்டுமா எனக்கு வேண்டாமா மாமாவே கொட்டிக்க சொல்லு யாரோ ஒருத்தர் கொட்டிக்கிட்டே சீக்கிரம் எந்திரிங்க நான் சாப்பிடுறேன் படுத்து எந்திரிங்கடா காலைல சீக்கிரம் போகணும் வர்றா இங்க வாடா பயங்கரமான ஆளா நீ தாத்தாவை போய் பாக்குற சாக்குல ஜனங்க பார்க்க போறியாக்கு இல்ல ஆவி மத்த நேரமெல்லாம் மாப்பிள்ளையா இருக்கான் சோறு சாப்பிட்றப்ப மட்டும் எம்கிட்ட நான் மாறிறானே அது சரி அவன் மகன் தானே இது எப்படியாவது சமாளிக்கலாம் எப்படி சமாளிக்கிறது என்ன பண்ண சரி டேய் எங்கடா அவங்க யாரு மச்சான் உங்க அக்கா கோயிலுக்கு போயிருக்கு எந்த கோயிலுக்கு குன்னக்குடி கோயிலுக்கு சரி வா நான் எதுக்கு வாடா வாடா பாலில் நிக்காத பயமில்ல சமாளிக்க போறோம் ஹலோ திருமலை ஸ்டோர்ஸ் கிருஷ்ணன் பேசுறேன் எம்கிட்ட வந்தாரா வந்துட்டாரு வந்துட்டு குன்னக்குடிக்கு போயிருக்காரு குன்னக்குடியா எதுக்கு உங்களை தேடித்தான் எங்களை தேடி குன்னக்குடி போனோம் உன் மாமன் தான் அப்படி சொன்னான் மாமாவா அவருக்கு அப்படி சொன்னாரு அவன் அப்படித்தான் சொல்லி என்னத்தையோ சமாளிச்சான் அவனையும் கூட்டிட்டு தான் குன்னக்குடிக்கே போயிருக்காரு நீங்களும் பேசாம கிளம்பி குன்னக்குடிக்கே போங்க குடும்பத்தோட குன்னக்குடிக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணா புண்ணியம் தானே அப்படி நிக்காம போய் வாடா மேல போய் பாப்போம் நான் ஆட்டோ பாத்துக்கிறேன் நீங்க போங்க மச்சான் ஏய் வாடா மச்சான் நீங்க போய் மேல தருங்க நான் கீழே தடிக்கிட்டு இருக்கேன் வந்தா பிடிச்சி வைப்பல ஏன்னா மச்சான் கூட மலை ஏறினா புண்ணியம் தானே போக வேண்டியதானே அவர் இப்ப மலை ஏறலையா இப்போதைக்கு படி ஏறாரு நீ இறங்கி வந்து மலை ஏறுவார் பாரு மாமா மலைக்கு போயிட்டாரு அவர் வரவங்க நல்லவங்க நீங்க வந்தீங்க இனிமேல் பயம் இல்ல இது பயம் இல்லையா சாமி மேல இருக்கும் கீழே வந்து எந்த சாமி கும்பிட்டீங்க என்ன சொல்றது அச்சோ அது வேற இருக்கா அப்ப இன்னைக்கு கோயில் வாசல்ல 3 பேருக்கு சிதறதுங்க டேய் விளையாடாதடா அதர வழி சொல்லுடா என்ன வந்த வழியா போக வேண்டியதா குத்துவே நானே பதறி போயிருக்கேன் நீ சொல்லுடா ஐயோ 2 பேரும் மண்ணு மாதிரி நிக்கிறீங்களே எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு என்னாச்சு பைத்தியமே பிடிச்சிருச்சா என்னமா செய்யற தண்ணி எடுத்து ஊத்தா எதுக்குமா என்னமா ஐயோ ரோட்ல நடு வீதியில லாரி வர்ற பாதையில உருண்டுகிட்டு கிடக்கு ஐயோ ஐயோ பயத்துல எங்க அக்காளுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு நான் என்ன பண்ணுவேன் தூக்குற ஆஸ்பத்திரிக்கு அட எருமைகளா உங்க மாமாவை ஏமாத்துறதுக்காக தான் அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா பாத்தீங்களா மாமா எங்க அம்மாவோட அறிவை நீங்க தான் இருக்கீங்க கூட போறோம் ஆமா பெரிய அறிவு கொஞ்சம் கம்மி தாண்டா கொலாடியில ஒண்ணு என்ன பண்ண கோயில் வாசல்ல கோயில்ல உருளணும் என்ன ஓமா வாங்க வேமா வா 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 சீக்கிரமா என்னாச்சு பூசு பூசு சாபாசு இங்க இருந்து உருளுங்க மச்சான் வந்துட்டாரு அப்படியே மயக்க மட்டுமே நீ எந்திரிச்சு நில்லு எந்திரிச்சு இல்ல அப்படி கண்டினியூ பண்ணு இல்ல மச்சான் அக்கா நிலைமைய பாத்தீங்களா ஏய் என்னடா கூத்துது எல்லாம் உங்களுக்காகத்தான் எனக்காகவா எனக்கு என்ன ஆமாங்க ஜோசியக்கார உங்களுக்கு கிரக சரியில்லையா அதுக்காக இப்படி குன்னக்குடி கோயில் அடிவாரத்துல அங்க பிரதர்சனம் செஞ்சு வேண்டிக்கிட்டா எல்லாம் சரியா போயிருமா அதுக்காக காலையில இன்னைக்கு நேரமே நானும் கிருஷ்ணனும் அப்படியே ஊருக்கு போயிட்டு ஊருக்கா ஏமாச்சா அதட்டி கேக்குறீங்க நல்ல வேலை மயங்கிருச்சு இன்னைக்கு பூரா மயங்கி விழுது
செல்வி என் அறிவு கட்டணும் அவளுக்கு பிரசர்னு தெரியாது என் கருக சரியில்லைன்னா அவளை சுத்த விட்டா என் கருக சரியாயிடுமா அடிச்சேன் இப்ப என்ன சாப்பிட வந்த வைத்தியம் மகம் தூக்குடா தூக்குடா அம்மாவை தூக்குப்பா தூக்குப்பா ஏய் சித்தப்பாடா எப்படி போச்சு இந்த அப்பாயை விட்டு எப்படிப்பா போனீங்க அப்பப்பா தூக்கத்துல கிடந்தா தூக்கி வச்சு கொஞ்சம் 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 வைக்கல அக்கா அப்பா எங்க அக்கா அப்பா எங்க அப்பா எங்க அப்பா அப்பா என்னடா போட்டா வச்சிருக்கீங்க எங்க அப்பா எங்க அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு கொண்டு போயிட்டீங்களா யாரை கேட்டா கொண்டு போனீங்க யாரை கேட்டு கொண்டு போனீங்க அட சண்டாளைகளா பெத்த பிள்ளை நான் வராம எப்படா கொண்டு போனீங்க விட மாட்டேன்டா டேய் சுப்ரீம் கோர்ட் போய் அது உங்க மேல கேஸ் போடுவேன்டா விட மாட்டேன்டா ஏய் எல்லா மரியாதையும் ஒழுங்கா தான் பண்ணிருக்கு வேண்டாம் கத்துறேன் எது கத்துறனா ஹலோ உங்க கடையில அப்பள கட்ட காணான்னு கத்தலங்க எங்க அப்பள காணான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க இது உங்க வீடு இல்ல என் வீடு நல்லா நான் வச்சுக்கீங்க உசுர கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன் பேசா வேடிக்கை பாப்பீங்களா யாரை கேட்டியா கத்துறீங்க அப்பா 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 என்னடா மாமா ஓமா உங்க அப்பா மாதிரிலடா எங்க அப்பா எவ்வளவு நேரம் அழுதாலும் அழுக விட்டு வேடிக்கை பாப்பாண்டா இடையில வந்துகிட்டு ஏன் கத்துறேன்னு கேட்க மாட்டாடா எங்க அப்பா உங்ககிட்ட பேசலாம் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் அப்பா அடிக்க வர்றாங்கப்பா நீ இல்லாத ஆளாளுக்கு கைய ஓக்குறாங்களே இவங்களே எப்படி சமாளிப்பேன் என்னடா நீ 5 வருஷமா படுக்கையில கிடந்த உடம்புடா நீ வர்ற வரையும் பாடி தாங்காது நீ வர்ற தகவல் எங்களுக்கு தெரியல அதான் செய்ய வேண்டிய காரியங்களை நாங்களே முடிச்சோம் நீ என்ன சொன்னாலும் சரி நான் போய் புதைச்சதை தோண்டியாவது எங்க அப்பாவை தூக்கி பார்க்காம வரமாட்டேன் புதைக்கலையா எரிச்சிட்டோம் எரிச்சிட்டீங்களா அட படுவாவிகளா சூடா காப்பி குடிச்சா கூட தாங்க மாட்டாரடா அவர் மேல நெருப்பள்ளி கொட்டி இருக்கிறா உருப்படுவீங்களா நீங்க என் சந்தன கட்டை எரிச்சிட்டீங்களா அப்பா அப்பா தெய்வமே தெய்வமே அப்பா இந்த திண்ணையில கலையா கிடப்பேப்பா போயிட்டேப்பா அப்பா ஐயோ சுடுகாடு எங்கிட்டு இருக்கு தெரியலையே ஐயோ முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியும் பாக்கி அது தெரியா போச்சே நான் என்ன பண்ணுவேன் இந்த பக்கம் தான் வாடகை அடிக்குது தெய்வமே என் தெய்வமே என் தெய்வம் எங்க இருக்கு என் தெய்வம் அப்பா 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 உன் பாட்டுக்கு போயிட்டியப்பா அப்பா அப்பா வெள்ளையும் சொல்லி மாத்திருவியப்பா அப்ப வெந்து போய் வெள்ளை வெள்ளையரு கிடக்கப்பா என்ன ஐயா எங்க அப்பாயா எங்க அப்பாயா நான் வெளியூர் போன நேரம் பார்த்து செத்து போயிட்டாரியா எங்க அண்ணங்காரங்களா எனக்கு தெரியாம கொண்டாந்து எரிச்சிட்டாங்க முகத்தை பார்க்கலாம்னு வந்து பஸ்மமாய் கிடக்குறாரியா இப்படி செல்லகண்ணு மகனா சாமி மூதேவி உங்க அப்பனை எரிச்ச இடம் அங்க இருக்கு அங்கேயா அப்ப இது யாரு முந்தா நாள் செத்து போனாலே சாந்தி சாந்தியா தூக்கு போட்டு செத்து போன சாந்தி அம்மா 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 என்னம்மா அம்மாச்சி ஆறா கூப்பிட்டா மாப்பிள உடனே பிரட்டி பட்டி வலிக்குது வகுத்துக்குள்ள கடமடன்னு ஒரே கலாட்டாவா இருக்குடா ஐயா கண்டதை பண்ணி மாதிரி மேயக்கூடாதுங்கிறது மாப்பிள ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா அப்படி காத்தோட்டமா அம்மா பக்கம் போய் குத்து வச்சோம்னா கல 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 அப்படியே குதூகலமா இருக்கு மாப்பிள கொஞ்சம் கூட வர்றியா எனக்கு வரல எனக்கு வருதுடா மாப்பிள உங்களுக்கு வருது நீங்க போயிட வேண்டியதானே நான் மட்டும் போவா மாப்பிள எனக்கு பயமா இருக்கு மாப்பிள கொஞ்சம் கூட வா மாப்பிள எனக்கு வரல மாமா நான் வரல டேய் நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எத்தனை தடவை நான் உன்னை கூட்டி போயிருக்கேன் இப்பதான் பெரிய ஆள் ஆயிட்டு இல்ல மாமா ஒரே ஒரு தடவை கூட்டி போடா மாப்பிள அது அறியாத வயசு இது அறிஞ்ச வயசு ஆமா சொரிஞ்ச வயசு கூட்டிட்டு போடா மாமாவ டேய் என்னடா ஏதோ வளையல் சத்தம் கேக்குது இதுக்கு தான் ராத்திரியில வேணாங்கிறது அது அலையுது பார்த்தீங்களா அலையுதா என்ன அலையுது அதான் மாமா இந்த மோகினி பிசாசும்பாங்களே அந்த கழுதைங்க மோகினி பிசாசா அது ஏன்டா அங்கிட்டு அலையுது அதுங்க அவங்க லவரை தேடி அலையுதுங்க அதுகளுக்கு லவ்வர்லாம் இருக்குமா அதான் மாமா இந்த மாதிரி நேரத்துல உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் குறுக்க கிராஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியே அடிச்சு கொள்ளும் அடிக்குமா என்னடா மறுபடியும் கேக்குது கேக்குதுல்ல ஆமாப்பா இப்ப கமெண்ட் போகும் நான் வரலப்பா நான் வரல சாமி நீ மூடிட்டு படுங்க. முடிக்கிறேன் முடித்தான் படுப்பேன்ப்பா முடித்தான் படுப்பேன் ஐயோ 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 ஐயோ
அம்மாச்சி என்னாச்சு உங்களுக்கு? வானத்தை கட்டி எல்லாம் மயில எழுதி வச்சேன். அந்த மாடை இருக்கையில மயில் போன இப்ப எதுக்கு ஒப்பரிச்சுக்கிட்டு இருக்க? உங்க அப்பா நினைச்சு தாண்டா அழுதுட்டு அவர் தான் மண்டியை போட்டாரு. ஓயாமல தான் வந்துருவாரா? அட போனதான் போனாங்க. என் பொட்டியும் கொண்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியாம எங்க அப்பனை கொண்டு போயிருக்காங்க. அந்த கடுப்புல இருக்கான்னு இப்ப. அதை ஏன் கேக்குற? கொண்டாட போனாங்க. கூத்தாடி கொண்டாடி சந்தோஷமா எல்லாம் கொண்டு போனாங்க. அதை வேற செஞ்சிருக்காங்களா? அப்படித்தாண்டா செஞ்சுட்டாங்க. ஏ ராசா, நாளைக்கு நான் செத்தா என்ன இப்படித்தானே செய்வாங்க. அழுகாதுக பாட்டி. உற்றார் உறவினர் பேரம்பேத்தி எல்லாரும் இருந்து நல்லபடியா ஒரு சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சோம். நீங்க எழுது உங்க உடம்பை எதுக்கு எடுத்துக்கிறீங்க? கணநாதா, காரியத்தை எப்போ வச்சுக்கலாம்? 16வது நாள் வச்சுக்கலாமா? இல்ல பெரியய்யா, 16ஆம் நாள்லாம் நாள் தள்ளி போயிடும். எல்லாருக்கும் சோழி இருக்கு. நாளைக்கு 3ஆம் நாள், நாளைக்கே வச்சுக்குவோம். தம்பி சொல்றது சரிதான். இன்னைக்கு காடாத்திட்டு நாளைக்கு காரியம் வச்சுக்கலாமே. ஆமா, சரி சரி, ஆம்பளை எல்லாரும் கிளம்புங்க. காடாத்த போய் பால் வச்சிருவோம். ஏ ஐயா கண்ணு, நீ வா. நான் எதுக்கு? ஓயாம நான் சுடுகாட்டு போய் லூஸ் மோசம் போறக்கா? போப்பா போ. அட போடா பயந்தாங்குழி போல. நீ பெரிய வீடு. நம்ம அப்படி அழுதுகிட்டே இருக்க. நாங்க தான் இருக்கோம்ல. போ உள்ள. கூட்டி போ. சும்மா இருடா. நீ வேற சும்மா அழுகு. இருக்கும்போது எப்படா சாவான் கிடக்கிறது, செத்தவன ஒரே அழுகிறது. எல்லாம் போட்டான போறான்.